தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை இணைக்க பழனிசாமி சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை இணைக்க பழனிசாமி சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பாஜக தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோரை இணைக்க பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். முடிவுக்கு வருகிறது தினகரன் பன்னீர்செல்வம் பஞ்சாயத்து என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பியூஷ் கோயல் உடனான பேச்சுவார்த்தையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாகவே பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வேண்டும், இணைந்தே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்து வந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலமாக சம்மதம் தெரிவிக்காமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் தற்போது இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளும் தினகரனுக்கு 6 தொகுதியும் ஒதுக்க பழனிசாமி முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பியூஷ் கோயல் பழனிசாமி பேச்சுவார்த்தையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளும் தினகரனுக்கு 6 தொகுதிகளையும் ஒதுக்க பழனிசாமி முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 9 தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை இணைக்க பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதன் மூலம் ஒரு மெகா கூட்டணிக்கு வித்திட்டு இருக்கிறதா பாஜக அதிமுக பொறுப்பாளர்களின் இன்றைய சந்திப்பு என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று இன்றைய சந்திப்புக்கு பிறகு பியூஷ் கோயல் பேசியிருந்தார். இந்த நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனை இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுமார் ஓராண்டாக நீடித்து வந்த பன்னீர்செல்வம் தினகரன் கூட்டணி பஞ்சாயத்துக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று பியூஷ் கோயல் பேசியிருந்தார். இந்த நிலையில் பழனிசாமியின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க பழனிசாமி சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மெகா கூட்டணிக்கு வித்திட்டு இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பை அடைந்திருக்கின்றன. பன்னீர்செல்வம் தினகரனை அதிமுகவில் சேர்க்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம் தினகரனை இணைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதிமுகவில் அவர்களுக்கு இடமில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியிருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்பதும் ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என்பதும் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அவர்களை அதிமுகவில் சேர்க்க முடியாது, கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதாக எடப்பாடி பழனிசாமியின்
விருப்பம் இருப்பதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவர்களுக்கு கூட்டணியில் 9 தொகுதிகளை ஒதுக்கவும் அதிமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதியும் தினகரனுக்கு 6 தொகுதியும் ஒதுக்க பழனிசாமி முன்வந்திருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம்.